உன் கல்யாணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் காலத்துக்கு பிறகு உனக்கு பாதுகாப்பு தேவை. உன்னை பராமரிக்க ஒரு நல்ல மனுஷன் தேவை. ராஜாவை என் மனசு மகனா தான் ஏத்துக்குச்சு. ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் தான் மறந்துங்கிறதுனால ராஜாவை என் மருமகனா ஏத்துக்க என் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டேன். ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? சரின்னு சொல்லுமா? ராஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு முன்னால நான் என் பொண்ணு பைத்தியம் இல்ல, அவளுக்கு பைத்தியம் இல்ல, அவ பைத்தியம் இல்ல. கல்யாணத்துக்கு இப்ப ஏற்பாடு பண்ணுங்க. என்னமா சொல்ற? நீ காதல் வாழ்வ பொய்யாக்கிட்டு அவ கற்பனை வாழ்வ நெஜாக்கிட்டா. பாலு கிட்ட நான் கொடுக்க சொன்ன லெட்டரை தீ வச்சு கொளுத்திட்டா மம்மி. பாலு கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டா மம்மி, என்னை ஏமாத்திட்டா. என்னென்ன இது? சோத்துக்குன்னு வந்த இடத்துல ஒரே சொதப்பலா இருக்குதுன்னு சொல்லு. இப்போ தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. அன்னைக்கு நான் கொடுத்த லெட்டர் என் பாலு கிட்ட கொடுத்ததா சொன்னது உண்மையா? அவர் அந்த லெட்டர் வாங்கிட்டு திருச்சூர்ல இருந்து பதில் போட சொன்னது உண்மையா? இதெல்லாம் உண்மைன்னு சாதிச்சா? திருச்சூர்ல இருந்து என் பாலு எழுதின இந்த எல்லா லெட்டர்ஸ்லயுமே போஸ்டல் டெலிவரி முத்திரை திருப்பூர்ல இருக்கு. அது எப்படி முடியும்? சொத்துக்கு ஆசைப்பட்டு லெட்டர் திருடி இவன் அவனை போல லெட்டர் எழுதி குட்டைய கலக்கி மீன் பிடிக்க தூண்டில் போட்டிருக்கா. நீங்க சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? ராஜாவ இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. பொறுமைக்கும் பெருந்தன்மைக்கும் ராஜாவை தான் உதாரணமா அடிக்கடி எங்களோட ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி ராஜா சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி ஊட்டிக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏன் அப்ரோச் பண்ணோம்? மடக்கிறானே. வெறும் லெட்டர்களை மட்டும் வச்சு அவனை கேவலப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் எந்த விதத்துல நியாயம்? அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணோட காதலன் கையெழுத்த ராஜாவால எப்படி எழுத முடியும்? நல்ல கதையா இருக்கு. விவரம் தெரியாத ஆளா இருக்க. தலையெழுத்த ஜோசியக்காரனே சொல்றான், இந்த கையெழுத்த எழுத முடியாது. அவரு சொல்றதாப்பா நியாயமான பேச்சு. அவன் பொண்ணு வீட்டிலேயே தங்கியிருந்தனால எல்லா விஷயத்தையும் நல்ல விவரமா தெரிஞ்சுக்கிட்டு காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டான். கரெக்ட். இப்படியே விட்டுட்டா அனாதை கூட்டம் பெருத்து போயிடும். மதர், மதர், நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் ஃபாதர். செஞ்ச தப்புக்காக
பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபாதர், பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபாதர். ரம்யாவை நான் விரும்பினது உண்மை, நேசிச்சது உண்மை. ஆனா அவளுக்குன்னு ஒரு காதல் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் காதல என் நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சு சமாதியாக்கிக்கிட்டேன். ரம்யா கொடுத்த லெட்டரோட எங்க இந்த அட்ரஸ். அடட, நம்ம பாலு தம்பி, இவர் நம்ம கஸ்டமரு. இவரை பார்க்கணும்னா இவர் ஊருக்கு வண்டி வாகனம் போகாத. உங்களை பார்த்தாலும் நடந்து போற மாதிரி. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஏல, அந்த சைக்கிள் எடுத்து கொடுறா. கர்த்தர் மேல ஆணையா இதான் நடந்தது. சம்பவம் நடந்த அன்னைக்கே நான் உண்மையை சொல்லிருக்கலாம். சொல்லிட்டா ரம்யா தற்கொலை பண்ணிக்கோன்னு பயந்தேன். செத்து போனவரை பத்தி சொல்லி வீண் விபரீதத்தை உண்டாக்குறத விட உண்மையை மறைச்சு நன்மையை செய்யலான்னு தான் எதையோ செஞ்சுட்டேன். ரம்யாவோட விரக்தி நிலையும் மேடத்தோட வேதனையும் பார்த்து பார்த்து மனசுக்குள்ளேயே நான் அழுதேன். ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு மேடம் கேட்டப்ப கூட மறுத்தேன். மறுபடியும் நான் ஒத்துக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கல, ராஜபோகமா வாழலாங்கிறதுக்காக இல்ல. கல்யாணம் தான் மருந்தாகணும்னு டாக்டர்னு சொன்னதுனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இதை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல. ஃபாதர், இனியும் நான் உயிரோட இருந்து உங்க புனிதத்துக்கு பாவம் சேர்க்க விரும்பல. கேட்டுக்கங்க.